பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். 120 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு தவிக தலைவர் விஜய் சென்ற 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றார். பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கு 16ஆம் தேதி துறைகள் ஒதுக்கப்பட்டன. காலியாக உள்ள 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். இது தவிர விசிக மற்றும் IUML சார்பில் தலா ஒருவர் வீதம் 2 பேர் அமைச்சராக வாய்ப்புள்ளது. அவர்களுடன் தவிக சார்பில் சென்னை RK நகர் MLA மரிய வில்சன், தூத்துக்குடி ஸ்ரீநாத், ஈரோடு கிழக்கு பாலாஜி விஜய், திருச்சி ஸ்ரீரங்கம் ரமேஷ், தாம்பரம் சரத்குமார், கிணத்துக்கடவு விக்னேஷ், கோவை வடக்கு சம்பத், அறந்தாங்கி பர்வேஷ், காஞ்சிபுரம் ரஞ்சித் குமார், கடலூர் ராஜ்குமார் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கவர்னர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடக்கிறது. கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் உட்பட 16 முதல் 21 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு அவர்களுக்கான துறைகளை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் 50 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் மீண்டும் இடம்பெறுகிறது.